டீ குடித்தா கூட அதில் சுக்குத்தூள் போடுவாங்க. ஒரு நல்ல ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்னா வீட்டில் சுக்குத்தூள் போடுவாங்க. வெளியே இது வந்து எல்லாமே டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்களே தவிர நம்ம வீட்டில் செய்கிறது மட்டும்தான் ஹெல்த்துக்காக கொடுக்கறது. நம்மள அறியாமல் முன்னோர்கள் இதை சொல்லிக்கிட்டே வரும்போது சுக்கு, தனியா, ஓமம், கருஞ்சீரகம் எல்லாமே நம்ம உணவில் நம்ம செய்கிற பொருட்களில் எப்படியும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேர்த்துடுறோம். ஸோ இதுதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இதை தான் நம்மளும் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் நம்மள அறியாமல் இதை சேர்த்துடுறோங்கிறது வந்து நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக தான். இந்த கல்லீரல் இப்படி பாதுகாத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அஜீரண கோளாறு சுத்தமாக வராது, ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையும், மனசு வந்து ஒருநிலைப்படும், கான்ஸ்டிபேஷன் வராது. கான்ஸ்டிபேஷனால வர பிரச்சனைகள் அடுத்தது பைல்ஸு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தீனிப்பை, அதாவது ஸ்டொமக் நல்லா பலப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தீனிப்பை ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கும் அதில் உள்ள, அதாவது ஸ்டொமக்குன்னு சொல்கிற அந்த தீனிப்பை உள்ளார நம்ம போடுற